5 நாட்களாக நடைபெற்று வரும் செவிலியர்களின் போராட்டம் முடிவுக்கு வருமா? அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தை. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது அமைச்சர்கள் குழு. தலைமை செயலகத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் பழைய பென்ஷன் திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து பேசியிருப்பதாகவும் தகவல். தவறுதலாக ஒருவர் விடுபட்டிருந்தால் கூட வாக்காளர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளர்கள் தொகுதி பார்வையாளர்களுக்கு அறிவுறுத்தல். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு மூலம் இணைந்த 4 பேர் விடுபட்டிருக்கிறார்கள் என்றால் இன்னும் விழிப்போடு செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர்கள் இணைக்கப்படுவதை கவனித்து போலிகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுமாறு முதலமைச்சர் அறிவுரை. நேர் வழியில் வீழ்த்த முடியாமல் குறுக்கு வழியில் காரியம் சாதிக்க நினைக்கும் பாசிச சக்திகளுக்கும் எதிரிகளுக்கும் கடுகளவு கூட இடம் தரக்கூடாது என எச்சரிக்கை. தமிழகத்தில் 60 அரசு பள்ளிகளில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள் மற்றும் ஆய்வக கட்டடங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காணொலி மூலம் திறந்து வைக்கிறார். (2026) இருமுனை போட்டி இருந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. அவருடைய நோக்கம் திமுக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி தீய சக்தின்னு சொல்கிறார். அப்படியா இருந்தால் அவர் எப்படி முடிவெடுக்கணும்? ஏன்னா ஒரு தேர்தலுங்கிறதுல இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா எத்தனை முனை போட்டி இருந்தால் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு நினச்சி அவருடைய நடந்தால் நல்லது. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருந்தாங்க. அது மாதிரி எல்லாரும் கட்சி ஆரம்பித்து எல்லாரும் ஆட்சியை பிடிச்சிட முடியாது. திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை விஜய் பிரித்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி பாதிக்காது எனவும் கருத்து. தமிழ்நாட்டுக்கு என்று தனித்துவம் இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. ஒரு தனி குவாலிட்டி இருக்கு, தனி கேரக்டர் இருக்கு, தனித்துவம் இருக்கு. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கேட்க இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்து அனுப்புவோம். ரம்ஜான் அன்னைக்கு எங்களுக்கு பிரியாணி வந்துருச்சான்னு முதல்ல பார்ப்போம். பொங்கல் அன்னைக்கு அனைவரும் சேர்ந்து ஒன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவோம். இதுதான் தமிழ்நாட்டுடைய தனித்துவம். பீகாரை போன்று தமிழ்நாட்டில் வெற்றி பெறலாம் என்ற அமித்ஷாவின் முயற்சி வெற்றி பெறாது எனவும் பதிலடி. எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு நீங்க தப்பு கணக்கு போட்டீங்கன்னா உங்க முகத்துல நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் கரிய தான் பூசுவாங்க. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் உணவு திருவிழாவை தொடக்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஆம்பூர் பிரியாணி முதல் நீலகிரி ராகிகளி வரை 235 உணவு வகைகளுடன் பிரம்மாண்ட திருவிழா புதன்கிழமை வரை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மத்திய பாஜக கூட்டணி அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கண்டன ஆர்ப்பாட்டம். 100 நாள் வேலை திட்டத்திற்கு மீண்டும் காந்தி பெயரை சூட்ட வலியுறுத்தி முழக்கம். காந்தி பெயரை மகாத்மா காந்தி பெயரை மீண்டும் வைக்கும் வரை மீண்டும் வைக்கும் வரை ஓய மாட்டோம் ஓய மாட்டோம். மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இன்று நடைபெறும் சமத்துவ கிறிஸ்துமஸ் தின விழாவில் விஜய் பங்கேற்கிறார். பொருளாதார ரீதியாக நலிவடைந்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருப்பதாகவும் தகவல். காவல் நிலையம் செல்லும் தமது கட்சி நிர்வாகிகளை காட்பாடி டிஎஸ்பி அவமதிப்பதாக தபாக தலைவர் வேல்முருகன் குற்றச்சாட்டு. தெரியல, அவர் எங்க கட்சி நிர்வாகிகள் வந்தாக்கா உட்கார சொல்லுங்க, வேல்முருகன் கட்சி தானன்றாராம்.
பொதுமக்கள் மீது கை வைப்பவர்களுக்கு முந்திரி காட்டில் தூக்கு தண்டனைதான் என சர்ச்சை பேச்சு. காவல்துறையாக இருந்தாலும், மிராசாக இருந்தாலும், முதலாளிகளாக இருந்தாலும், மறுநாள் எங்கள் முந்திரி காட்டில் அவனுக்கு எங்கள் நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை தான். திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொடிக்கம்பத்தை மலைக்கு எடுத்து சென்ற இஸ்லாமியர்கள். திருப்பரங்குன்றம் மலை மீது தங்களையும் தீபம் ஏற்ற அனுமதிக்க கோரி பாஜக மற்றும் இந்து முன்னணியினர் சாலை மறியல். பழனி ஆண்டவர் கோவில் முன்பாக தீபம் ஏற்றப் போவதாக கூறி வந்த பெண்கள் போலீசாருடன் வாக்குவாதம். கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் வார இறுதி நாட்களையொட்டி நாளை முதல் 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை உள்ளிட்ட இடங்களிலிருந்து 891 பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு. திருவாரூர் மாவட்டம் கொரட்டாச்சேரி அருகே ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வீட்டுக்குள் முகத்தில் கருப்பு துணியுடன் பிள்ளையன் புகுந்த சம்பவத்தில் அதிரடி திருப்பம். சொத்து பிரச்சனையில் தம்பி மகனே கூட்டாளிகளுடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டியது போலீஸ் விசாரணையில் அம்பலம். 61 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் புயலின் கோர தாண்டவத்தில் அழிந்த தனுஷ்கோடி வாழ்வாதாரம் உயரும் வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த மீனவர்கள் கோரிக்கை. அணுசக்தி துறையில் தனியாரை அனுமதிக்கும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். மத்திய அரசிடம் தனியார் உரிமம் பெற்று அணுமின் நிலையங்களை இயக்கவும் பராமரிக்கவும் மசோதாவில் வழிவகை. டெல்லியில் காற்று மாசுடன் அடர்ந்த பனிமூட்டம் 7வது நாளாக நீடிப்பு. எதிரே வரும் வாகனங்கள் கண்ணுக்கு தெரியாமல் திணறும் வாகன ஓட்டிகள். பனிமூட்டம் காரணமாக டெல்லி விமான நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட விமான சேவை ரத்து. வெளி மாநிலங்களிலிருந்து வரும் ரயில்கள் தாமதமாவதால் பயணிகள் தவிப்பு. இந்தியா ஒரு இந்து நாடு என்பதை ஏற்க அரசியலமைப்பின் அங்கீகாரம் தேவையில்லை என RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. அவசர நிலைக்கு பிறகே அரசமைப்பு சட்டத்தில் மதசார்பின்மை சேர்க்கப்பட்டதாகவும் தகவல். ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்லும் கர்நாடக வீரர் வீராங்கனைக்கு 6 கோடி ரூபாய் பரிசு, அரசு வேலை. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. டிட்பா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழர்களுக்கு இந்திய தூதரகம் சார்பில் நிவாரண உதவிகள். இந்தியாவிலிருந்து சாகர்பந்து திட்டத்தின் கீழ் அனுப்பப்பட்ட பொருட்கள் விநியோகம். சிறார் பாலியல் குற்றவாளியான எப்ஸ்டெயின் தொடர்புடைய ஆவணங்களில் இருந்து அமெரிக்க அதிபர் டிரம்பின் படம் நீக்கப்பட்ட சம்பவம். கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் எந்த மாற்றமும் செய்யாமல் மறுபடியும் பதிவேற்றிவிட்டதாக நீதித்துறை அறிவிப்பு. வங்கதேசத்தின் வெளியுறவு கொள்கைகளை மாற்றியமைக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத முகமது யூனிஸுக்கு எந்த உரிமையும் இல்லை. உள்நாட்டு கலவரத்தால் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா காட்டம். கம்போடியாவுடனான நீடிக்கும் எல்லை பிரச்சனையால் வீடுகளை காலி செய்யும் தாய்லாந்து மக்கள். குண்டுகள் துளைத்த வீடுகளில் ஒவ்வொரு நாளும் உயிருக்கு அஞ்சி வாழ முடியாது என வேதனையுடன் வெளியேற்றம். கௌதமாலாவில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்ட தீயணைப்பு வீரர்கள் 70 அடி உயரத்திலிருந்து சூப்பர்மேன் போல குதித்து பரிசுகளை வழங்கி உற்சாகம். சாண்டா கிளாஸ் உடையணிந்து வருடாந்திர ஓட்டப்பந்தயம். ஸ்பெயினின் மேட்ரிட் நகரில் ஆயிரக்கணக்கானோர் உற்சாகம்.
இத்தாலியின் ரோம் நகரில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு களை கட்டிய கொண்டாட்டங்கள், சைக்கிள், பைக், படகு பேரணி என மக்கள் உற்சாகம். Quando tenéis el apartamento. கிறிஸ்துமஸ் தாத்தாவின் பனிசறுக்கு வண்டிக்கு பதிலாக துடுப்பு படகில் பயணம். கிரீஸ் நாட்டில் வித்தியாசமான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். இலங்கைக்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி வெற்றி. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அதிரடி ஆட்டத்தால் 2 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. ஹைதராபாத்தில் கடை திறப்பு விழாவுக்கு சென்ற நடிகை செமந்தாவை சூழ்ந்து கொண்டு ரசிகர்கள். பத்திரமாக மீட்டு காரில் அனுப்பி வைத்த பவுன்சர்கள். சபரிமலையில் 18 படியேறி ஐயப்பனை தரிசித்த 102 வயது மூதாட்டி. கடந்த 2 ஆண்டுகளாக சபரிமலைக்கு வந்த நிலையில் இந்த ஆண்டும் குடும்பத்தினருடன் வந்து தரிசனம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் சுஃபி கவிஞர் வீரப்பாவின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் திரளாக பங்கேற்பு. தக்கலை நகர் வாழும் அற்புத ஒளியுள்ளா ரப்பின் குதுபான பீர் முகம்மதப்பா, ஆதரவான அப்பா, அன்பின் வடிவே அப்பா, ஆரிபுல்லாஹி. உதகை புல்வெளிகளில் வெள்ளைக்கம்பளம் போர்த்தியது போல உறைபனி பொழிவு. அவலாஞ்சியில் குறைந்தபட்ச வெப்பநிலை -2 டிகிரி செல்சியஸாக பதிவு. கடுங்குளிருக்கு ஈடுகொடுக்க முடியாமல் நடுங்கும் வடமாநிலங்கள். பனி படர்ந்து வெண்புகை காடாக காட்சியளிப்பதால் பல்வேறு நகர மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.